உங்களுடைய மனதை கிழித்த வார்த்தைகள் கூட நிச்சயமாக இருக்கும். உங்க கூடவே இருக்கத்தான் செய்வார்கள். அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நெருக்கமான உறவுகளாக கூட இருக்கலாம். அவர்கள் பேசிய சில வார்த்தைகள் உங்களுடைய மனதை கிழிக்கின்ற அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கும். சில வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான வழிகளை வெளியில் மட்டும் கிடையாதுங்க, மிகவும் ஆழமாகவே காயப்படுத்தும். அந்த ஒரு காயங்கள் மற்ற நபர்கள் முன்னாடி உங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஒரு உறவை எனக்கு வேண்டாம் என்று விலகி போகக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தடவைகள் நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வயலாக கூறுங்கள். உங்களுடைய மனதை நீங்கள் கேட்ட சில வார்த்தைகள் உங்களுடைய மனதை மிக பெரிய அளவில் கிழித்தது போல தோன்றிருக்கும். ஆனால் நீங்க சில கேள்விகளை கேட்டிருந்திருப்பீங்க. ஆனா அதற்கான பதில்கள் எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ நெருக்கமானவர்களோ அவர்கள் கொடுத்த பதில் உங்களுடைய மனதையே கிழித்து போகக்கூடிய சில பதில்களாக நிச்சயமாக இருந்திருக்கும். அதனை பார்த்து நீங்க இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் மேல இவங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனதிற்குள் உங்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். மனவேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் மனதிற்குள் சில கஷ்டங்களும் வெளியில் சொல்ல முடியாமல் இன்னமும் உங்களை பிரச்சனையில ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களை அது டிஸ்டர்ப் பண்ணி கொண்டேதாங்க இருக்கும். எந்த விதமான வேலையையும் உங்களை செய்ய விடாது. ஏன் நம்மளை அவர்கள் இப்படி பேசினார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் பல கவலைகள், பல எண்ணங்கள் எல்லாமே ஓடி ஓடி உங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியாம இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். அது ஒரு நேரத்துல ஒரு பாயிண்ட்ல நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த வார்த்தைகள் என்ன டிபெண்ட் பண்ணி இருக்காது, என்னை டிபெண்ட் பண்ணாமல் தான் இருக்கும். அது அந்த மனிதரின் மைண்ட் செட்ல தாங்க அப்படி காட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளதான் நினைப்பீங்க. இருந்தாலும் உங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா அவர்கள் கோபத்தில் பேசியிருந்தாலும் வேற ஏதோ ஒரு கோபத்தில் உங்களை பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். இருந்தாலும் அந்த கோபத்தை ஏன்ட்ட ஏன் காட்டணும், அவங்ககிட்ட போய் காட்ட வேண்டியதான அப்படிங்கிற மாதிரியான சில நிலைமைக்கு அந்த மாதிரியான யோசனைகள் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் வர ஆரம்பித்திருக்கும். அதனால உங்களுடைய மனதிற்குள்ளேயும் அவர்கள் எப்படி இப்படி பேசலாம் என்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு விடை தெரியாத பல குழப்பங்கள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க நம்பிய உலகம் கூட உடைந்து போயிருக்கும். நீங்கள் ஒரு நாள் அதிகப்படியான அளவுக்கு இமேஜை நீங்க வளர்த்து கொள்ளணும், நம்ம யாரு அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு காட்டணும் என்பதற்காக சில விஷயங்கள், சில முயற்சிகள் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கொண்டிருப்பீங்க. இந்த உலகம் இப்படித்தான் என்று நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம செய்வது பிடிக்காமல் இருக்கலாம், பொறாமைப்படவும் செய்யலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டத்தில். ஆனால் இதெல்லாமே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இன்சிடென்ட் போலத்தாங்க இருக்கும். தெரிந்தும் தெரியாமல் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்று நீங்கள் நினைத்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்க டவுன் ஆகி, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தடுக்கும். நான் எதையும் புரிந்து கொள்ளவில்லையா என்று ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில சில பிரேக் டவுனான சில விஷயங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்துல எல்லாத்தையும் புரிந்து கொண்டு வெளியே வர ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்று உங்களுக்குன்னு ஒரு தெளிவானது பிறக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள் போதும், இனிமே நம்ம கஷ்டங்களை சந்திக்க கூடாது, வாழ்க்கையில நன்மைகளை மட்டும்தான் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்கள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் உங்க கூடவே இருந்து கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருப்பாங்க. அதனால உங்க கூடவே இருக்கக்கூடிய நபரினால் உங்களுடைய மனமானது உடைந்த தருணங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உடைந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதெல்லாம் ஏன் நடந்தது, எதனால நடந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் சில விஷயங்கள் உங்களுடைய மனதை விட்டு போகாமல் இன்னும் உங்களுக்கு குழப்பங்களுக்கு மேல குழப்பங்களாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய அவமானங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஒரு அவமானம் உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறி இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தாங்க இருந்திருக்கும். ஆனா போக போக நீங்கள் எல்லாத்தையுமே உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கு, இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் உணர்ந்து அதன்படி நடக்க ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் நீங்க இருந்திருப்பீர்கள். ஆனால் போக போக இதனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு சில விஷயங்கள் தாங்க உங்களை நேரடியாக உடைத்திருக்கும். ஆனா அதே ஒரு நேரத்தில் அது உங்களை மிக பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை பார்த்து தள்ளவும் செய்திருக்குங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த விஷயங்கள் இனிமே உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இங்கிருந்து வெளியே வரணும் என்கிற மாதிரியான ஒரு தீப்பொறி கூட உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடமானது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும். அதனால அந்த ஒரு இடத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொண்டிருந்திருப்பீங்க. அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு தீப்பொறி என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றணும் அப்படின்னு எவ்வளவோ நீங்க முயற்சி செய்திருப்பீங்க. இருந்தாலும் எதுவுமே நடக்காமல் போயிருக்கும்.
உங்களுடைய அமைதியின் பின்னால் இருக்கக்கூடிய கோபம். நீங்கள் வெளியில் எப்பொழுதுமே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு கோபமானது இருக்கும். அந்த ஒரு கோபம் உங்களுடைய வாழ்க்கையில சில அனுபவங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். அது உங்களை இந்த ஒரு நேரத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் முடிவு செய்யவும் வைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வளர்ச்சிக்கு அது காரணமாகவும் இருந்திருக்கும். ஒரு நேரத்துல நீங்க எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய கோபமே நம்மளை அழித்து விடும் என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே நீங்கள் அமைதியான ஒரு மனிதர்களாக மாறுவீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும். அது வெளியே வந்தது என்றால் யாரும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அது உங்களுக்கு மட்டும் நிச்சயமாக தெரியுங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா, இதெல்லாம் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நான் கூறிய அனைத்தும் இதுவரை நடந்தது. ஆனால் இனிமே எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும்? கெடுதல்கள் நடந்தாலுமே நன்மைகளும் நடக்கும் சிலர் வாழ்க்கையில. அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கப் போகிறது. அது எப்படிப்பட்ட நன்மைகளாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு சாப்டர் ஆனது இனிமே ஆரம்பமாக தொடங்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நல்ல மனிதர்கள் வர ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் இருந்த கெட்ட ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய மனதிற்குள் இருந்த கெட்ட ஒரு மனிதர் உங்களை விட்டு போயிருப்பார். ஆனா இந்த ஒரு நேரத்துல அது உங்களுக்கு வழியாகவும் நிச்சயமாக இருக்கலாம், அல்லது ஒரு குழப்பமாக கூட உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கலாம். நான் முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எந்த அளவுக்கு மாறிட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளை நீங்களே கேட்டுக்கொண்டு இது உங்களுடைய மனதிலிருந்து சில கவலைகளை உங்களுக்குள்ள வெளியில் தள்ள முடியாமல் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு முடிவு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு வாழ்க்கைக்கு உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் என்பது ஆரம்பமாக ஆரம்பிக்கும். எதுவுமே தெரியாம இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே மாற்றங்கள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம முன்னேற வேண்டும் என்று எல்லாமே உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்குங்க. ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்த எல்லாமே இனிமே உங்களுக்கு கிடைத்துவிடும். இனிமே உங்களுடைய வாழ்க்கை புதியதானதாக ஆரம்பிக்க செய்யும். எனவே இந்த ஒரு தேதி உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு தேதியாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தேதியாக நிச்சயமாக இருக்குங்க. ஒரு புதிய வேலைகள், ஒரு புதிய இடம், ஒரு புதிய மைண்ட் செட் என எல்லாமே உங்களுக்கு கிடைத்துவிடும். வாழ்க்கையை எப்படி மாற்றணும், எந்த அளவுக்கு வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போகணும் என எல்லா விதமான யோசனைகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். இனிமே வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேறி செல்லலாம் என்கிற மாதிரியான எல்லா விதமான அறிகுறிகளும் உங்களுக்குள்ள வந்துவிடும். இனிமே நீங்க அந்த புது மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை நீங்கள் முன்னேற்றவும் ஆரம்பிக்கவும் செய்வீர்கள்ங்க. நீங்க கடந்த கஷ்டத்தை இனிமே வெற்றியாக மாற்ற ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய அளவுக்கு இருண்டு போன ஒரு காலமாக இருக்கும். அந்த அளவுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வெளியில் கூற மாட்டீர்கள். என்னுடனே இருக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா அந்த இருட்டு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தைரியத்தை வளர்த்து கொடுத்திருக்கும். இருட்டுல யாராலையும் வாழ முடியாது. ஆனா அந்த இருட்டிலையும் நீங்கள் வாழ்ந்து வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில இது எல்லாமே இருக்கும். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம், எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில பார்க்கணும் அப்படின்னு நினைத்து எல்லா விதமான கஷ்டங்கள், நன்மைகள் எல்லாத்தையும் நீங்க பார்த்து தாங்க இந்த ஒரு நிலைமைக்கு வளர்ந்துருப்பீங்க. இப்போ அந்த அந்த அனுபவங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து கொடுக்குங்க. நீங்க இந்த ஒரு வழியை ஒரு பவராக மாற்ற ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு கதையை உங்களுக்கு நிச்சயமாக மாற்றியும் கொடுக்குங்க. ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்கு உணர்த்தவும் செய்யுங்க. நீங்க இந்த ஒரு நேரத்தில் அதிக சக்தியானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமானது இருக்கும். நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே நீங்க தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வீங்க. அதுல யாருடைய துணையும் எனக்கு வேண்டாம் என்று நீங்களே செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த ஒரு திறமை தாங்க உங்களுக்கு பல முறை உங்களுக்கு மறைந்து மறைந்து போயிருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் மட்டுமே தனிப்பட்ட முறையில் செய்து கொண்டு இருப்பதால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் மற்றவர்களுக்கு தெரியாது. நீங்கள் நடந்து கொள்வதையும் மற்றவங்களிடம் மறைத்து கொண்டும் இருப்பீங்க. இப்போது அது உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். வெளியில் யாரிடமும் சொல்லாமல் வைத்துக் கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்க யாருக்கும் தெரியாமல் எடுத்த முடிவுகள் கூட இந்த ஒரு நேரத்தில் வெளியில் வந்து அதுவும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் எடுத்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க எடுக்கக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திசையையும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு தன்னம்பிக்கையையும் உங்களுக்கு நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்க எடுத்த முடிவுகள் எந்த அளவுக்கு நன்மையாக போய் சேருகிறது என்பதை ஆச்சரியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை புரிந்து நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை முன்னேற்றியும் கொடுக்குங்க. எனவே இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் நீங்க இருந்திருப்பீங்க.
ஆனா போக போக வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான மாற்றத்தை நீங்கள் அடைய ஆரம்பிப்பீங்க. அடைகிறீர்களா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதையும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து கொடுக்குங்க. நீங்க இந்த ஒரு வழியை ஒரு பவராக மாற்ற ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு கதையை உங்களுக்கு நிச்சயமாக மாற்றியும் கொடுக்குங்க. ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்கு உணர்த்தவும் செய்யுங்க. நீங்க இந்த ஒரு நேரத்தில் அதிக சக்தியானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரமானது இருக்கும். நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே நீங்க தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்வீங்க. அதுல யாருடைய துணையும் எனக்கு வேண்டாம் என்று நீங்களே செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த ஒரு திறமை தாங்க உங்களுக்கு பல முறை உங்களுக்கு மறைந்து மறைந்து போயிருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மட்டுமே தனிப்பட்ட முறையில் செய்து கொண்டு இருப்பதால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் மற்றவர்களுக்கு தெரியாது. நீங்கள் நடந்து கொள்வதையும் மற்றவங்களிடம் மறைத்து கொண்டும் இருப்பீங்க. இப்போது அது உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். வெளியில் யாரிடமும் சொல்லாமல் வைத்துக் கொண்டிருந்த சில விஷயங்கள் இந்த